முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் உச்சம் என்கின்ற சுபத்துவம் என்கின்ற 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்திருக்கின்ற அமைப்பு வேலை தொழில் போன்ற அத்தனை விஷயங்களையும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிலைமை. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு படிப்படியாகவே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இளைய பருவத்தினருக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் கிடைக்கலன்னா கூட அடுத்த மாதம் மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாகவே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் நல்லா இல்லைங்க, வியாபாரம் நல்லா இல்லைங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவில் சோதனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. பிருகமங்கல யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பது, 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது என்பது திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு இந்த வருஷத்திற்குள்ள திருமணம் நடக்கணும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகங்கள் அமையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. இதில் இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் மன கஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதியாகிய சூரியன் 11ஆம் இடத்திற்கு மாறி 3 சுபர்களுடைய தொடர்புகளை பெறுகிறார். அப்போ குழந்தையால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க.